பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் நமக்கு இப்படிப்பட்ட நாட்களை தந்திருப்பதற்காக நம் கர்த்தரை துதிப்போம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்விலே வருகின்ற எத்தனையோ சூழ்நிலைகள், வித்தியாசமான போராட்டங்கள், தடைகள், இவைகளுக்கு மத்தியிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை, அது மாத்திரமல்ல, வேதவசனம் நம்மோடு கூட தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளுகின்றன, முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு உதவி செய்கின்றன. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுடைய விசுவாசத்திலே சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், நம்பிக்கையிலே தளர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது பலன் உள்ளதா இருக்கிறது, நம் ஒவ்வொருவரையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க 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 ஒரு புதிய பலனை நீங்கள் காண முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இறுதி வரைக்கும் நம்மை நடத்துகிற ஒரு உண்மையான தேவன். அப்படிப்பட்ட வாக்கை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் ஆக்கியோன் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் வசனத்திலே அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதே இல்லை. பிரியமானவர்களுடைய ஒரு வார்த்தை எப்பொழுது உண்மை உள்ளதா இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவருடைய வாழ்வு வெற்றியாயிருக்கிறதை என பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி தேவனுடைய சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தருடைய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்விலும் செய்வார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில மிக முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நன்மை செய்வது எவ்வளவு மிக முக்கியமானது, எத்தனை அவசியமானது என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நன்மையை யாரெல்லாம் எப்படி எங்கு எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அவளோடு கூட இந்த வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. எபிரேயர் எழுதின ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலிகளில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார்? எப்படிப்பட்ட பலிகளை கர்த்தர் விரும்புகிறார்? பிரியமானவர்களே, ஆதி நாட்களிலே பலிகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டன? ஆடு மாடுகளை பலி செலுத்துவதுதான், மிருக பலிகள் தான் ஆதி நாட்களிலே கொடுக்கப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வந்த பின்பு நமக்காக அவர் பலியானார். அது மாத்திரமல்ல, நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அவரே கிருபாதர பலியானார், முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அன்பு, இரக்கம், நன்மை, உணர்வு, தெளிவு, பகிர்வு, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆகவே தேவனுக்கு பிரியமான பலிகள் எப்படிப்பட்ட பலிகள்? இந்த எபிரேயர் ஆக்கியோன் நமக்கு தெளிவாக சொல்லும் பொழுது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்யவும், ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி பலரை உற்சாகப்படுத்தவும், அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின அந்த கடிதத்தில் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் அட்டவணை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த இறுதி அதிகாரத்தில் விசுவாசிகள் அன்றாட வாழ்க்கையிலே எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பலி செலுத்துவது என்பது, ஆலய ஆராதனையிலே அனைவரும் எதையாவது ஒரு மிருகத்தையோ பறவையோ கோழி குஞ்சுகளையோ கொண்டு சென்று புறாக்களையோ பலி செலுத்தும்படியாக அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்கள், அதாவது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்பு பலிகள் மாற்றப்பட்டன. எப்படி மாறிவிட்டது? நமக்காக இயேசு கிறிஸ்து பூரணமாக நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, பிரியமானவர்களே, அது இரக்கமும் மன உருக்கமும் அநேகருக்கு நம்மை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உறவுமாக மாறிவிட்டது. இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்து சற்று நாம் ஆழமாக சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கலாத்தியர் 6:10, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது?
நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டியது இருக்கிறது. கலாத்தியர் 6:10 நான் வாசிக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்வது ஒருவேளை வசதி உள்ளவர்களின் வேலை என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. இல்லை என்றால் மிகவும் பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போடு கூட இருப்பவர்கள் தான் இந்த நன்மைகளை செய்ய முடியும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் எண்ணிவிடுகிறோம். அப்படி அல்ல. நாம் எல்லோரும் நன்மை செய்ய முடியும். எல்லோரும் நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு திராணி உள்ளவர்களாய் நாம் உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, பசி உள்ளவர்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுப்பது, நோயாளிகளை விசாரிப்பது, அது மாத்திரமல்ல, மனம் உடைந்து நொந்து போயிருக்கிறவர்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்துவது, இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரும் நன்மை உண்டாக்கும் என்பதில் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, அது மாத்திரமல்லாமல் அநேக நேரங்களில் எதிர்பார்ப்பில்லாமல் அநேகருக்கு கொடுத்து உதவி செய்வது, இப்படிப்பட்ட உதவிகள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஆமென், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். இது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை மறந்துவிடவே கூடாது. நல்ல சமாரியனுடைய அடையாளம், உதாரணம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களால் காயமடைந்து போன அந்த மனிதன், ஆம் பிரியமானவர்களே, ஆசாரியனும் லேவியனும் கடந்து செல்கின்றார்கள். ஆனால் நல்ல சமாரியன் என்று அங்கே உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய எல்லா செலவையும் அவன் எடுத்துக்கொண்டு அந்த சத்திரத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவைகளை முழு பொருட்செலவையும் அவன் எடுத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, அவன் செய்த நன்மை தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்தியது. இன்றைக்கு கூட பலர் உதவி செய்யும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவரா என்று சொல்லி கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கும் ஜனங்கள் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் எப்பொழுதும் செய்வோம். பல வேளைகளிலே நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். நன்மை செய்கிறதுனால் பலர் வந்து என்னுடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்து விடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் வீட்டையே நோக்கி பலர் வந்து இப்படிப்பட்ட உதவிகளை கேட்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணக்கூடும். பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்ற காலத்திலே சரியான நேரத்திலே செய்கிற உதவி அது தேவனுக்கு செய்கிற உதவி என்பதை மறந்து விடாதிருங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு ஆன்டி உண்டு. உங்களுக்கு நன்றாக பலருக்கு தெரிந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எமில் ஜெபசிங் என்கிற ஒரு அண்ணன், அவர்களுடைய துணைவியார் ஆனந்தி ஜெபசிங், டெல்லி பட்டணத்திற்கு அவர்கள் மாறுதலாகி அங்கே டெல்லி பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷ பணிக்காக சென்றிருந்தார்கள். அங்கிருந்து உலக நாடுகளுக்கு என்று வானொலி நிகழ்ச்சிகளை உருவாக்கி பல தேசங்களுக்கு அவர்கள் சுவிசேஷங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆனந்தி ஆண்டி அவர்களுடைய வீட்டிற்கு வருகின்ற ஒரே ஒரு சிறுவன், அவன் கேட்கிற, அம்மா வயிறு பசிக்குதம்மா என்று சொல்லி கேட்க, அந்த சிறுவனுக்கு அன்றைக்கு அவர்கள் சமைத்த அந்த உணவை என்ன செய்கின்றார்கள்? கொடுக்கின்றார்கள். அதை ஆசையோடு பெற்றுக்கொண்டவன் நன்றி சொல்லி அவன் கடந்து செல்லுகின்றான். 2 நாட்கள் கழித்தது தனது தங்கையோடு வந்து அவன் கேட்கிறான், அம்மா வயிறு பசிக்குதம்மா என்று கேட்க, அவனுக்கும் அவனுடைய தங்கைக்கும் உதவி செய்ய மிகுந்த சந்தோஷத்தோடு அவனுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். நாட்கள் போகின்றன, காலங்கள் போகின்றன. இந்த அருமையான சிறுவன் என்ன செய்கின்றான்? இந்த அம்மாவினுடைய இதயத்தை பார்த்த அவன் மறுபடியும் வருகின்றான். சில நபர்களோடு கூட வருகிறான். அவனோடு கூட இப்படிப்பட்ட வயிற்று பசியில் இருக்கின்ற ஏராளமான சிறுவர்களை அழைத்து கொண்டு வருகின்றான். அழைத்து கொண்டு வந்தவன், அம்மா ஏதாவது நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மிகவும் தயக்கம் இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நன்மை செய்கின்ற அந்த நல்ல சமாரியனுடைய இதயத்தோடு அவர்கள் அத்தனை பேருக்கு உதவி செய்தார்கள். 10-15 பேருக்கு மேலாக வந்துவிட்டார்கள், உதவி செய்தார்கள். அலுவலகத்திலிருந்து திரும்பிய தன்னுடைய கணவனோடு கூட பேசுகின்றார்கள். நடந்த சம்பவத்தை சொல்ல, இதுதான் தக்க சமயம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்று சொல்லி, கிறிஸ்துவின் அன்பை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கணவனும் அவர்களுமாய் இணைந்து ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள். தன்னுடைய வீட்டிற்கு எதிர்புறமாக இருக்கின்ற ஒரு கார் நிறுத்துவதற்கான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை வாடகைக்கு பேச அந்த இடத்திலே அத்தனை சிறுவர்களை வர வைத்து மதிய உணவு ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதோடு கூட அவர்களுக்கு கல்வி கற்கவும் எழுத படிக்கவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதோடு கூட கிறிஸ்துவின் அன்பையும் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, நன்மை செய்வது நம்முடைய வழக்கம் அல்லவா? கிறிஸ்துவின் அன்பு நம்மை அவ்வாறாக
நெருக்கி ஏவுகிறதல்லவா, அப்படி அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாட்கள் போகின்றன, காலங்கள் போகின்றன. அந்த கார் நிறுத்தும் இடம் போதவில்லை. அத்தனை திரளான சிறுவர்கள் வந்து கிறிஸ்துவின் அன்பையும் அது மாத்திரமல்ல தங்களுடைய கல்வி அறிவையும் வளர்த்து கொள்ள ஆயத்தமாகினார்கள். இதை பார்த்த அந்த அரசு அதிகாரிகள் இந்த பகுதிகளிலே அவ்வப்போது நடைபெறுகின்ற திருட்டு சம்பவங்கள் குறைந்து விட்டத, காரணம் என்ன, அத்தனை சிறுவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், இன்றைக்கு அமர்ந்து கிறிஸ்துவின் சத்தத்தை மெதுவாக கேட்டு தங்களுடைய வாழ்வின் குணாதிசயங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அங்கே திருட்டு சம்பவங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அதிகாரிகள் வந்து சொன்னார்கள், அம்மா, உங்களுக்கென்று அரசாங்கத்திலே ஒரு நல்ல இடத்தை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொல்லி சென்றவர்கள் சில நாட்கள் கழித்து அந்த பகுதியில் உள்ள வார்டு மெம்பர்ஸ், பஞ்சாயத்து அலுவலர்கள் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு சரியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தற்சமயத்தில் எங்களுக்கு இடங்கள் இல்லை, ஆனால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு இடம் தருவோம் என்று சொல்லி இப்பொழுது ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். என்ன இடம் தெரியுமா? ஆம் பிரியமானவர்களே, டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதிகாலையிலே எல்லாரும் டாய்லெட் முடித்த பின்பு அந்த பகுதியில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த மத்திய பகுதி எப்பொழுதும் திறந்த வெளியா இருக்கும். அதிலே அந்த பிள்ளைகளுக்கு பாடும் மிகப்பெரிய இடம். அந்த இடத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆகவே அந்த அருமையான ஆனந்தி ஆண்டியும் அவர்களோடு கூட சேர்ந்த நண்பர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அதை 10 மணிக்கு சுத்தம் செய்வார்கள். நன்றாக உலர்த்தி விட்டு காய வைத்து விட்டு பிள்ளைகள் எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்போடு கூட உலக அறிவையும் வேதத்தின் வெளிச்சத்தையும் அவர்கள் விளக்கி காண்பிக்க ஆரம்பித்தார்கள். ஞானம் உண்டாக ஆரம்பித்தது. தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, 1, 2, 10, 15 என்றது இப்பொழுது 100 சிறுவர்களுக்கு மேலாக வர ஆரம்பித்து விட்டார்கள். அரசு அதிகாரிகள் ஆலோசித்து சரியான ஒரு இடத்தை கொடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி சாலையாக, கல்வி நிறுவனமாக டெல்லி பட்டணத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல சமாரியன். எஸ், கிறிஸ்துவின் அன்பு நம்மை எவ்வாறாக நெருக்கி ஏவுகிறது பாருங்கள். நன்மை செய்வது ஒரு கிறிஸ்தவருடைய கடமை. கிறிஸ்து நமக்கு இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் அந்த அன்பும் இரக்கமும் நமக்கு கிடைத்திருக்காது. நாம் மிருக பலிகளையே செலுத்தி கொண்டிருப்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக மாறிவிட்டோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். அடுத்ததாக பகிர்ந்து கொள்வது ஒரு தேவனுடைய சுபாவம். பகிர்ந்து கொள்வதை நாம் மறந்துவிடவே கூடாது. தேவன் தாமே கொடுக்கின்ற தேவன். எப்படி கொடுத்தார்? யோவானுக்கு எழுதின அந்த சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு மிகப்பெரிய அன்பு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பகிர்ந்து கொண்டார். இந்த உலகத்தின் மீட்புக்காக பகிர்ந்து கொண்டார். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக பகிர்ந்து கொண்டார். பாவ நிவாரணத்திற்காக கிறிஸ்துவே பலியாக பகிர்ந்து கொண்டார். எவ்வளவு பெரிய தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகிற்கு கொடுத்து அன்பு கூர்ந்ததை பார்க்கிறோம். நீங்களும் நானும் எப்படி பகிரலாம்? இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால், கிறிஸ்துவின் சாயலாயிருப்போம் என்றால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் பகிரலாம்? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்பி பகிரலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்திலே பணங்களை கொடுத்து நீங்கள் உணவுகளை கொடுக்கலாம், உடைகளை கொடுக்கலாம், உங்களுடைய அறிவு, தாளந்து, திறமைகளை நீங்கள் கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, அநேகர் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபம் ஒரு மிகப்பெரிய நன்கொடை. பிரியமானவர்களே, ஜெபத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பலருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். பலருடைய ரட்சிப்புக்காக, பலருடைய மீட்புக்காக நீங்கள் ஜெபிப்பது அது ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் சிலருக்கு சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44, 45 வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும்
ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகிர்ந்து கொள்ளுகிற சபையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பகிர்ந்து கொள்ளுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டா இது எனக்குரியது உனக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்குரியது அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்குவாங்க, ஒளிச்சு வச்சுக்குவாங்க, இறுக பிடிச்சுக்குவாங்க. அது அறிவில்லாத பருவம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல ஒரு அன்பான வார்த்தைகள் கூட 1000 ரூபாயை விட பெரிதாக இருக்கும். சிலருடைய காயங்களை அவைகள் கட்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். இன்றைக்கும் மிஷன் இந்தியா இயக்கம் பல தேசங்களிலே, பல்வேறு மாநிலங்களிலே இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. பலர் எங்களுக்கு பெட்டி பெட்டியாக துணிகளை எடுத்து அனுப்பி வைப்பார்கள், உடைகளை எடுத்து அனுப்பி வைப்பார்கள். காரணம் என்ன? ஆயிரக்கணக்கான சிறுவர்களை பராமரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு உடைகளை கொடுப்பார்கள். மதுரையிலே ஒரு அருமையான ஒரு தாயார், வயதான தாயார், ஒரு குடும்பமாக இணைந்து ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துமஸ்க்கு அந்த அருமையான பிள்ளைகளுக்கு, நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு உடைகளை தைத்து அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். எவ்வளவு பெரிய காரியம்! பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அருமையான குடும்பத்தை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து அவருடைய தொழில்களை பெருக செய்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைக்கு கூட ஒரு அருமையான சகோதரன் திருப்பூரில் இருந்து அவர்கள் ஒரு பெரிய காட்டன் பாக்ஸில் அப்படியே புது ட்ரெஸ் இந்த பிள்ளைகளுக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! இன்னும் அதிகம் காரில் தான் இருக்குது. அவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக காத்திருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இப்படி பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவன் விரும்புகின்ற பலிகள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, பகிர்ந்து கொள்வது தேவன் விரும்புகின்ற பலிகள். அடுத்ததாக தேவன் விரும்புகின்ற பலி என்ன பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேனே, ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை, கோழி குஞ்சுகளை இப்படி பலியாக செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அன்பையும் நன்மையையும் இரக்கத்தையும், அது மாத்திரமல்ல பரிசுத்த வாழ்வையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இவையே தேவனுக்கு பிரியமான பலிகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட பலிகளையே இன்றைக்கும் விரும்புகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். பாதி இந்த உலகத்துல, பாதி கிறிஸ்துவுக்கு, பாதி கடவுளுக்கு, பாதி எனக்கு இல்லை. முழுமையாக 2 மனதோடு வாழவே கூடாது. நம் முழு சரீரமும் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை கரைப்படுத்த முடியாது, சிந்தனையை கரைப்படுத்த முடியாது, நம்முடைய கண்களிலே இச்சைகள் உண்டாகவே கூடாது. கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகின்ற சொத்து, அதையே பலியாக விரும்புகின்றார். பிரியமானவர்களே, தேவன் வெறும் காணிக்கை மட்டும் பார்க்கவில்லை, காணிக்கை கொடுக்கின்ற இதயத்தையும் பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லி இன்றைக்கு பலர் என்ன எண்ணுகின்றார்கள்? கடவுளுக்கு ஏதோ பிச்சை போடுவது போல் பல கோடிகளை, பல ஆயிரங்களை, பல லட்சங்களை கொடுத்து விட்டால் கடவுள் மன்னித்து விடுவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் தூய்மை உள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வாழ்வு, தேவனுக்கு பிரியமான பலிகள். பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனை நாம் விருப்பம் செய்கிற, தேவனுக்கு கொடுக்கிற ஒரு உண்மையான பலி. மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, நன்மை செய்வதில் பல நேரங்களில் பல தடைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் தயங்காமல் செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் வருகின்ற தடைகள், என்னென்ன தடைகள் வரும் தெரியுமா? சுயநலம் சில நேரங்களில் வரும். சில ஆலயங்களில் இந்த ஃபேன் வாங்கி போட்டிருப்பாங்க, அதில் ஒரு ரெக்கையில் அதில் என்ன செய்யிருக்கும், ஒரு லீஃபில் அந்த பேர் எழுதியிருக்கும், இன்னார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதுவல்ல, சுயநலம் அல்ல.
என் பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி இவைகள் இன்னாரால் கட்டி கொடுக்கப்பட்டது. பரலோகம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஏற்ற காலங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்கென்று வாழ்வோம் என்றால் ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுப்பார். நேரம் இல்லைன்னு சொல்லி சில நேரங்கள்ல காரணம் காட்டும். எனக்கு இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நேரம் இல்லை, அதனால நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல பிரியமானவர்களே, இதுவும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கின்ற பலிகள். உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். உலக வேலைகள் அதிகம் இருக்கத்தான் செய்யும். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் பிரச்சனைகள் வந்து கிறிஸ்துவோடு கூட நாம் நெருங்கி சேர விடாதபடி, கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே சபைகளிலே ஒன்று சேர முடியாதபடி பல நேரங்களிலே தடைகள் வரும். இப்படி ஆன்லைன் ஊழியங்கள் பல பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே சபை கூடி விடுதலை நாம் விட்டுவிடவே கூடாது. அந்த ஐக்கியம் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ, அந்த அருகில் இருக்கிற சபைகளுக்கு சென்று அவர்களோடு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு அந்த ஐக்கியத்தில் நீங்கள் வாழுங்கள். நேரமில்லை என்று சொல்லி ஒரு நாளும் ஒதுக்கி விடவே கூடாது. யாரும் நமக்கு உதவவில்லை, நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையை நாம் தவிர்த்து விட வேண்டும். நன்மை செய்கிறதுல இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் இருக்கிறது. எனக்கு யார் உதவி செய்தால் நான் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் பல நேரங்களிலே. எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்து அப்படி யோசிப்பார் என்றால் நாம் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க முடியும்? எல்லாரையும் அவர் நேசித்தார், எல்லாரையும் அன்பு பாராட்டினார், எல்லாரையும் மன்னித்தார். எல்லார் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் எல்லாவற்றையும் பொழிய செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டவர்கள். பல வேளைகளில் நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரும் நமக்கு உதவலையேன்னு சொல்லுகிற அந்த மனநிலையிலிருந்து வெளியில் வரணும். இவன் எச்சிக்கையில் கூட காக்க வரட்ட மாட்டான் அப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா? பிரியமானவர்களே, அவ்வளவு கஞ்ச பிசினாரியா நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலருக்கு இந்த நன்மை செய்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு செய்வோம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கின்றார். அந்த நண்பருடைய வாழ்வில் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். நல்ல உயர்ந்த பதவி, நல்ல அழகிய குடும்பம், நல்ல சகல வசதிகளோடு கூடிய வீடு, அது மாத்திரமல்ல நல்ல கார், நல்ல இனஜன பந்துக்கள், இப்படி நல்ல அழகாக வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு செய்வதில் அவர் சொல்வார், பிரதர் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்யணும், உங்க ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் என்ன சொல்வார், நாளைக்கு செய்கிறேன், அப்புறம் செய்கிறேன். பார்க்கும் பொழுதெல்லாம் திடீர்னு பிரதர் கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பல ஆண்டுகள் ஆனது. பிரியமானவர்களே, நான் ஒரு நாளும் அவரை வற்புறுத்தவே இல்லை, ஒரு நாளும் அவரிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு அவர் பேசுவார். நான் சொல்வேன், ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுது செய்யுங்கள் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தி செல்வேன். பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதுல பல தடைகள் வரும். நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்த பிறகு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் செய்ய சொல்லுகின்ற நேரத்தில் சரியாக செய்யுங்கள். பிரியமானவர்களை, கடைசியாக சொல்கிறது என்றால், ஏதாவது ஒரு பாராட்டை எதிர்பார்த்து நன்மை செய்கிற காரியம், ஏதாவது ஒரு பாராட்டை எதிர்பார்த்து என்னை எப்படியாவது கனப்படுத்துவாங்க, நான் நன்மை செஞ்சா கனப்படுத்துவாங்க. இல்லை பிரியமானவர்களே, பல நேரங்களில் யார் செய்தார், வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு உண்டாயிருக்கணும். நான் கொடுத்ததை ஒருத்தர் கூட எழுதலையே, இந்த பிரிண்ட்ல என் பேர் விடப்பட்டுச்ச, இப்படி பல நேரங்கள் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதோடு கூட நீங்கள் கொடுத்தவைகள் கிறிஸ்துவுக்காக கொடுத்தவைகள், அவைகளை செலவழிக்கின்றவர்கள், கிறிஸ்துவின் பணிக்காக செலவழிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நன்மையை செய்வதற்காக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு அணா பைசாவை ஏமாற்றின கூட ஆண்டவர் அதை குறித்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். வேதாகமும் கூறுகிறது, மறந்து விடாதீர்கள், நன்மை செய்வது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். நன்மை செய்வது ஒரு பழக்கமாகவே மாற வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 19:17 என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறதுல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும், என்ன அழகாக சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன்
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை யாருக்கு? ஏழைக்கு நீங்கள் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்வதனால பல பலன்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எப்படிப்பட்ட பலன்களை தருகிறார்? திரும்ப கொடுக்கின்றவர். அது மாத்திரமல்ல, தேவன் மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் கொடுப்பதனால் அவர் சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் ஜெபித்து ஜெபித்து பலரை நீங்கள் கட்டுகிறதுனால் உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, பல தேசத்துல, பல குடும்பங்கள்ல, பல கிராமங்கள்ல கட்டுகள், ஆமென், பிசாசுடைய தந்திரங்கள் அப்படியே உடைந்து போகிறது. கட்டவிழ்க்கப்படுகின்றார்கள். குடும்பங்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரு எழுப்புதல் உண்டாகிறது, ஒரு நன்மை உண்டாகிறது. மனிதர்களுடைய வாழ்க்கை அவைகளில் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதனால் இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகிறது. சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எப்பொழுதும் செயல்படுகிறவர்களாக, எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்வதற்காக ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு மிஷனரி ஊழியத்தினுடைய துடிப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், சுவிசேஷத்தை பகிர்வது மிகப்பெரிய நன்மையாக மாறுகிறது. பசியுள்ளவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. குழந்தைகளுடைய கல்வியை ஆதரித்து அவர்களை எதிர்காலத்தில் ஒரு தலைவனாக உருவாக்குவது, அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக மாறுகிறது. ஆதரவற்ற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஊழியர்கள் அப்படி பராமரிக்கின்றார்கள். அவைகளை ஆதரிப்பது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய சபைகளை கட்டுவது, அதிலே பலர் வந்து அவைகளிலே ஐக்கியம் கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சியை அவர்கள் காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் ஐக்கியத்தை பலப்படுத்துகின்றார்கள். அப்படி புதிய சபைகளை நிறுவுவது, மிஷனரிகளை ஆதரிப்பது, ஆம், நம்முடைய சொந்த குடும்பத்தை விட்டு, சொந்த மொழி, சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திலே பணி செய்கிற ஊழியர்களை ஆதரிப்பது, அதுவும் மிகப்பெரிய நன்மை என்பதை மறந்து விடாதீர்கள். அதோடு கூட இறுதியாக அப்படி சென்ற ஊழியர்கள் எல்லாம் உங்களுடைய ஜெபத்தால தாங்கி நீங்கள் ஆதரிப்பது, அதிலும் மிகப்பெரிய நன்மை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாருடன் இந்த நன்மையை பகிர்ந்து கொண்டீர்கள்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னாரே, அந்த அன்பு உங்களிடத்தில் உண்டா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவருடைய ஒரு உண்மையான ஆராதனை என்பது ஒரு ஆலயத்தில் ஆராதிப்பது மாத்திரமல்ல, இல்லையென்றால் ஒரே இடத்துல கூடி அவர்களை நன்றாக கர்த்தரை துதித்து விடுவது மாத்திரமல்ல, அன்றாட வாழ்விலே, அன்றாட இடத்திலே நாம் அன்பையும் இரக்கத்தையும் பரிசுத்தத்தையும், அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பகிர்ந்து கொண்டது போல நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தேவனுக்கு ஏற்ற அந்த பலிகள் உண்டாகிறது. தேவனுக்கு பிரியமான பலிகளாய் அவைகள் மாறிவிடுகிறது. நீங்கள் கொடுக்கின்ற இருதயத்தோடு, ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், ஆம், தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தேவனுக்கு பிரியமான பலிகள் அவைகள்தான். மறந்து விடாதிருங்கள். ஏதாகிலும் ஒன்றை, சிறியதோ பெரியதோ, ஜெபத்தோடு நீங்கள் செய்யுங்கள். அது தேவனுக்கு பிரியமான பலிகளாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. திரளான மக்கள் உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, திரளான ஊழியர்கள், மிஷனரிகள் அப்படி காத்து கொண்டிருக்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமான பலிகளை நீங்கள் செலுத்துங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். என்னுடைய வாழ்வு, என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம் எல்லாவற்றிலையும் நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் அப்படி வாழ முடியுமா? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி, பிரியமான பலிகளை நான் செலுத்துகிறேனா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். பல நேரங்களில் நன்றாக ஆராதிக்கின்ற பல பிள்ளைகள் இப்படிப்பட்ட சாயலை இழந்து விடுகின்றார்கள். ஆலயத்தில் மாத்திரம் நன்றாக ஆராதிப்பார்கள், இல்லையென்றால் சில உபவாச ஜபங்களை நன்றாக ஜபிப்பார்கள். ஆனால் அவருடைய சுபாவம் வெளியில் வந்த பின்பு கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாமல் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். கவனமாயிருப்போம். எங்கும் எதிலும் உண்மையாய் இறுதி மூச்சு வரை கிறிஸ்துவுக்காக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய், உமக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிறவர்களாய், ஆண்டவரே, பிறருக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், உம்முடைய வெளிப்பாட்டை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யார் உண்மையாய் அப்படி அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர்
பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்தும். நன்மை உண்டாகட்டும். உமக்கென்று விதைத்த ஒருவரும் ஆண்டவரே அவர்கள் வெறுமையாய் நீர் அவர்களை அனுப்புவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் ஆண்டவரே அவனை நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிறீரே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ரட்சிப்புகளுக்கு உண்டாயிருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை செய்கின்ற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பல மடங்காய் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தரலாம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுங்கள், அவருக்கென்று பிரியமான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் விலகாத கிருபையும் தேவ பிரசன்னமும் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்துக் கொள்வதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.